தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது ஸ்டாலின் அரசு. ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் நிறைவு செய்ய இருக்கும் சூழலில் கூட மக்கள் நலனுக்காக எதையுமே செய்யாமல் வரப்போகும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றி ஓட்டுக்களை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு நாடகங்களையும் பொய் புரட்டுக்களையும் அரங்கேற்றி வருகிறது திராவிட மாடல் அரசு. ஆட்சிக்கு வந்தது முதலே எப்படி கொள்ளையடிக்கலாம், எதில் கொள்ளையடிக்கலாம் என்று கொள்ளையடிப்பதில் மட்டுமே குறியாய் இருந்த அரசு தேர்தல் நெருங்குவதால் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றி வருகிறது. அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை தருவோம் என வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டுமே உரிமை தொகை தருவோம் என நம்பி ஓட்டு போட்ட பெண்களை ஏமாற்றியது. பெண்களின் நம்பிக்கையை இழந்த திமுக அரசு மீண்டும் பெண்களின் ஓட்டுக்களை எப்படியாவது பெற வேண்டும் என விடுபட்ட மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை தரப்போகிறோம் என மனுக்களை பெற்றது. அதிமுக ஆட்சியில் ஏழை எளிய மாணவர்கள் கல்வியில் முன்னேற வழங்கப்பட்டு வந்த இலவச மடிக்கணினி திட்டத்தை நிறுத்திய திமுக அரசு இளைஞர்களின் ஓட்டுக்களை பெறுவதற்காக ஆட்சி முடியும் தருவாயில் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் மக்கள் அனைவரும் சிறப்பாக பொங்கலை கொண்டாட வேண்டும் என்பதற்காக பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2500 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் 2500 ரூபாய் பத்தாது, 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என கூறினார். ஆனால் ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் பொங்கல் தொகுப்பில் பணம் ஏதும் கொடுக்காமல் கெட்டுப்போன பொருட்களை பரிசு தொகுப்பாக கொடுத்து ஏமாற்றியது. 2023, 2024, 2025 என எந்த பொங்கலுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் பெரிதாக கவனம் செலுத்தாத திமுக அரசு இந்த ஆண்டு பொங்கலுக்கு 3000 ரூபாய் பணத்தை கொடுத்து மக்களிடம் ஓட்டுக்களை வாங்க திட்டம் போட்டு வருகிறது. 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களை பற்றி சிந்திக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த ஸ்டாலின் தேர்தலுக்காக மக்களின் எதிர்பார்ப்புகளை திட்டங்களாக மாற்றப் போகிறோம், அதனால் உங்கள் கனவை சொல்லுங்கள் என ஒரு கண் துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றி வருகிறது. கொடுத்த வாக்குறுதிகளில் 10% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசு மீண்டும் மக்களை என்ன சொல்லி ஏமாற்றலாம் என்ற எண்ணத்தில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அமைத்துள்ளது. ஆக மொத்தத்தில் 4.5 ஆண்டுகளாக எதையும் செய்யாத திமுக அரசு திடீரென திட்டங்களை அறிவிப்பது ஏன்? மக்களை ஏமாற்றி மீண்டும் வாக்குகளை பெற திட்டம் போடுகிறதா ஸ்டாலின் அரசு? திட்டம் என்ற பெயரில் ஓட்டுக்காக லஞ்சம் கொடுக்கிறதா திராவிட மாடல் அரசு? திமுகவின் தேர்தல் நாடகங்கள் மக்களிடம் எடுபடுமா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.